நான் உங்கள் ஈஸ்வரன் பழனிக்குமார். வெல்கம் டு காங்கேயன் vlogs. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணா த கார் மியூசியம். இது வந்து பெங்களூர் டு மைசூர் ஹைவேலியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூர்கோ இல்லை சிக்மகளூரோ அந்த மாதிரி ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க இந்த வழியா அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாப் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். அப்படி இங்கே ஸ்டாப் பண்ணி பார்க்குறக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1900 அதாவது 1900லேருந்து இப்போ வரைக்கும் வந்த பல கிளாசிக் கார்ஸு, ஜீப்பு, பைக்ஸு, விண்டேஜ் வெஹிக்கிள்ஸு எல்லாமே வந்து அழகா சேகரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாகனத்துக்கும் தனி ஒரு ஹிஸ்டரியே வந்து இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இது பெங்களூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கிலோமீட்டர் டிரைவ்ல வந்து நீங்க ரீச் ஆயிரலாம். மைசூர்ல இருந்து ரொம்ப சுலபமாவே ரீச் பண்ணிடுற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த பிளேஸ்க்கு எப்படி போலாம்? அதுவும் இல்லாம உள்ள டிக்கெட் பிரைஸஸ் எவ்வளோ? என்னென்ன இருக்கு? அப்படிங்கிறத இந்த விளாக்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இத பார்த்துட்டு நீங்களும் நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இல்ல இங்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றவங்க, இந்த விளாக்ல இருக்கிற வீடியோ பாருங்க. ரியலிஸ்டிக்கா அங்க என்ன இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வந்து நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். உள்ள வந்ததுமே ஒரு பிரீமியமான லுக் இருந்தது அப்படின்னே சொல்லணும். இத ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் டி. வீரேந்திர ஹெக்டே. தர்மஸ்தலாவோட தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு தான் வந்து இத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது எப்போ பப்ளிக்குக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2024. இப்போ வரைக்கும் 4.7 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கிற பிளேஸ் இது. ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆனதும் வந்து 15,000 பிசியிலிருந்து இப்போ வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் வந்து வீல்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்டா டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்க அந்த குடுத்திருக்கிற சார்ட்லயும் வந்து அத தான் இந்த எந்தெந்த காலகட்டத்தில எப்படி வீல்ஸ் எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலா இந்த ஃபுல் மியூசியத்தோட அவுட்லுக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த வீல் சிவிலைசேஷன்ல இப்போ 1900 இல்லை அதுக்கு முன்னாடி எப்படி வந்து வண்டிகள் இருந்தது. இப்போ நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ரிக்ஷா வண்டி இதையெல்லாம் பார்த்துருப்போம். மாட்டு வண்டி நான் எங்க ஊர் சைட்லயே பார்த்துருக்கேன். பட் ரிக்ஷா எல்லாமே ரிக்ஷா மாமா படம் இந்த மாதிரி இதுல பார்த்தது தான். நான் நேர்ல பார்த்ததில்ல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1900ல இருந்து அதாவது இப்போ 1925ல இந்த கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி கார்ஸும் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். இப்போ ட்ரிபிள் ஆர் மூவில அந்த ஓப்பனிங் சீன்ல ஒரு ஜெனரல் வர்றப்பவாகட்டும், அதுக்கப்புறம் ஆ ஜூனியர் என்டிஆர ரெஸ்க்யூ பண்றதுக்கு போறப்ப போயிட்டுருக்கிற ஒரு கார் டைப் ஆகட்டும். இந்த மாரி நெறையா வெஹிக்கிள்ஸ் வந்து மூவில பார்த்தது எல்லாமே நேர்ல பார்க்கறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு கார் பக்கத்துலயும் இந்த மாரி வந்து நேம் போர்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த இயர் மாடல், அப்புறம் அதோட வெஹிக்கிள் ஸ்பெக் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டா வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறக்கு ரொம்ப சூப்பரா கிளாசிக்கா இருந்துச்சு. எல்லா வண்டியும் ஏதோ அந்த பழைய இரும்ப கொண்டு வந்து வச்சிருக்காங்க, துருப்புடிச்சு அப்படின்லாம் இல்ல. ப்ராப்பரா எல்லாமே நியூ பெயிண்டிங் பண்ண மாரி வந்து எல்லாமே புது கார்ஸ் மாரி வந்து அங்க வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவ்ளோ வெரைட்டி ஆஃப் கார்ஸ் வந்து இந்தியால 1920ல இருந்து ஓடிட்டு இருந்திருக்கா அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு பார்க்குற மாரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நான் இந்த கிளிப்பிங்ஸ காமிக்கும்போதே இன்னும் ஒரு சில விஷயங்களையும் வந்து சொல்லிர்றேன். அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா டிக்கெட் அண்ட் டைமிங் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த மியூசியம்க்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9:00 இருந்து ஈவினிங் 8:00 வரைக்கும் இருக்கு. ஆ இதுக்கான டிக்கெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. ஆ அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹50 தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. குழந்தைங்க 12 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஆனா, அவங்களோட ஐடி கார்டு வந்து நீங்க கேரி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீ என்ட்ரி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒவ்வொரு டைப்பா இருக்கு. ஒரு சில வெஹிக்கிள்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற மாரி இன்ஜின் டேஷ்போர்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு சிலதுல பின்னாடி இதா இருக்கு. அந்த டயர்ஸ் ஷேப் ஆகட்டும், வே கார்ஸோட ஷேப் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நியூவா அ பார்க்கறக்கு இப்படியெல்லாம் வண்டிங்க இருந்துச்சா? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆச்சரியப்படுற மாரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது. மோரிஸ் சீரிஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காலத்திலேயே ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி இருந்தது? இது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கத்த விட கொஞ்சம் லென்த்தேஜ் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, நான் எந்த கிளிப்பிங்ஸையுமே வந்து ஸ்கிப் பண்ணல. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கார்ல நெறைய மெமரீஸ் வந்து இருந்திருக்கலாம். இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒரு சில
அந்த காலத்துல நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன பைக்ஸ் ஆகட்டும், அம்பாசடர் கார் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப மெமரிஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால, நான் எந்த கார்ஸோட விஷுவல்ஸும் வந்து ஸ்கிப் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணாம போட்டிருக்கேன். ஸோ லென்த்தியரா இருந்தாலும் கண்டிப்பா இது வந்து ஒர்த்தா இருக்கும். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களோட மெமரீஸ் ஏதாச்சும் இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மெமரீஸ் வந்து வந்துச்சோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1924ல வந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் மாடல். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் சிம்பல் இது எல்லாமே வந்து நேர்ல பார்க்கறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கறக்கு டிசைன் வைஸ் ஆகட்டும், லுக் வைஸ் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இது என்னால வார்த்தைகள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நேர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த கார் எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு, கிளாசிக்கா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். கிளாசிக் கார்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது பார்க்கறது எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருந்த டூ வீலர்ஸ் கலெக்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. நான் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1996. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து வில்லேஜ்ல தான். ஸோ அப்படி இருந்த எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இல்லை. ஸோ வில்லேஜில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் நினைவுல பார்த்த வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தா டிவிஎஸ் 50, அதுக்கப்புறம் டிவிஎஸ் சாம்ப்னு ஒரு பைக் இருந்துச்சு. இன்னும் ரேரான்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் கெரோசின்ல ஓடுற ஒரு டூ வீலர் வந்து வச்சிருந்தது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் பக்கத்து வீட்ல பெரியப்பா 2 பேரு டீசல் இன்ஜின்ல ஓடுற கிளாசிக் புல்லட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஐ மீன் ராயல் என்ஃபீல்ட் புல்லட் வந்து வச்சிருந்தாங்க. அத பார்த்த ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா வச்சிருந்த சுசுகி 100Rன்னு சொல்லி ரெட் கலர்ல ஒரு பைக் இருக்கு. இது எல்லாம் தான் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் Yamahaல வந்துட்டு RX 100 இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் பார்த்திருந்தேன். ஸோ இங்க வந்துட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருந்தது. இதோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ராஜ்பூட். இது எல்லாமே வந்து இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இத பார்த்துட்டு நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, ஆமா அப்பல்லாம் அந்த வெஹிக்கிள்லாம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவாகட்டும், இந்த ஜாவா பிராண்ட்ல இருக்கிற பைக்ஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த காலத்துல இருந்த ராயல் என்ஃபீல்ட்ல வந்து நெறைய பைக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஈவன் RX 100 கூட வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க நீங்க மட்டும் போகாம இப்போ உங்க அப்பா அவங்களையெல்லாம் வந்து கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா வந்து, அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்னுமே என்ஜாய் பண்ற மாரியும், ஒரு பிரிங் பேக் மெமரீஸ் இருக்கிற பிளேஸாவும் வந்து
இந்த பைக் செக்ஷன்ஸ் பார்க்குறப்ப வந்து இருந்துச்சு. ஸோ மிடில் கிளாஸ் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பைக்கு தான் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அப்பர் கிளாஸ் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண கார்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு கூட வந்து சான்ஸ் இருக்குது. டூ வீலர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப ராயலான அப்புறம் செலிப்ரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ண கார்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி சொல்லணும்னா 1949ல் டாய்ம்லர் டிஇ 36ங்கிற மாடலை மைசூர் மகாராஜா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் 1947ல் வந்துட்டு ஸ்டூட் பேக்கர் சாம்பியன் அப்படிங்கிறது வந்து நோபல் ஃபிசிசிஸ்ட் சர் சிவி ராமன் டிரைவ் பண்ணார் இல்லைங்க, அந்த கார் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1965ல் வந்துட்டு சேவ்ரலாட் இம்பலா சினிமேட்டிக் ஐக்கான வந்து யூஸ் பண்ண கார்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளேல வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாம் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே ரொம்ப லக்ஸுரியான கார்ஸ். பழைய கிங்ஸ் ரிச் ஃபேமிலிஸ் இவங்க எல்லாமே யூஸ் பண்ணது. இது எல்லாமே குரோம் ஃபினிஷு அப்புறம் வுட்டன் டேஷ்போர்டு அந்த ஸ்டீரிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து லுக்கில் இருந்துச்சு. இந்த அம்பாசிடர் பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் ஊரில் ஒரே ஒரு பெரியப்பா கிட்ட மட்டும் இந்த அம்பாசிடர் கார் இருந்துச்சு. எப்படி இந்த பண்ணையாரும் பத்மினியும்ல ஒரு கார்னா அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களோ, அந்த கார் பின்னாடியே ஓடிட்டு காரை ஆச்சரியமா பார்ப்பாங்களோ, அப்படி ஓடி திரிஞ்சு பார்த்துட்டு இருந்த 90s கிட் தான் நான். ஸோ அப்படி பார்த்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பாசிடர் கார் தான். இதில் கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின டைம்லாம் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காரில் போன எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மெமரபுளான கார் தான் இந்த அம்பாசிடர் காரு. உங்களுக்கும் அம்பாசிடர் கார் பற்றி வேற ஏதாச்சும் மெமரிஸ் இருக்கு, இல்லை நீங்களும் பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஸ்டோரி என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஸோ இந்த ரிச் கார் செக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ண மிலிட்டரி கிரேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளேக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்கறக்கு வந்து ரொம்ப ரகடா, ரொம்ப பிரம்மாண்டமா வந்து இருந்துச்சு. அந்த வெஹிக்கிள்ஸோட டயர்ஸ பார்க்கறதும் சரி, இதுலலாம் எப்புட்றா ஏறினீங்க? எப்புட்றா போயிட்டு வந்தீங்க? அப்படிங்கிற மாரி லுக்ல வந்துட்டு நெறைய மிலிட்டரி அ கிரேட் வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சிருந்தாங்க டிஸ்ப்ளேக்கு. ஸோ அது எல்லாமே பார்க்கறக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். அடுத்தது மறுபடியும் நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ரொம்ப பிரீமியமான கார்ஸ் தான். ஐ மீன் பென்ஸு, BMW, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாரியான கார்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க. என்னென்ன மாடல்ஸ் இருந்ததோ அது எல்லா மாடல்ஸும் வந்து வச்சிருக்காங்க. எதுவுமே விட்டு போகல அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கலெக்ஷன்ஸா இருந்துச்சு. நான் நெனச்சது இந்த பென்ஸ் ஆகட்டும், BMW ஆகட்டும் அதெல்லாம் இப்போ ஒரு 20 இயர்ஸ் இல்ல 30 இயர்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதுவும் பிரைஸ் செக்மெண்ட் ஜாஸ்திங்கிறதுனால ஒரு பிரீமியம் ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சேன். பட் இது எல்லாமே ராயல் என்ஃபீல்ட் மாரி தான். அந்த காலத்துல இருந்தே இருக்கிற கார் கம்பெனிஸ். ஸோ அதனால தான் அவங்களோட அந்த லக்ஸுரி கம்ஃபோர்ட்ட தாண்டி கம்பெனி நேமும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ அந்த கார்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதுதான் நான் இப்போ உங்க டிஸ்ப்ளேக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த மாரி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதாவது உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் மிலிட்டரில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃபிட் டூ கோ கார்ஸ் மாரி தான் வந்து நெறைய வச்சிருந்திருக்காங்க. அதாவது ஃப்ளைட்ல இருந்து ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு அந்த வெஹிக்கிள கீழ போட்டுருவாங்க. ஐ மீன் ஒரு பாக்ஸ்க்குள்ள எல்லா காம்போனன்ட்டையும் வச்சு கீழ போட்டுருவாங்க. அங்க இருக்கிற அந்த சோல்ஜர்ஸே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த கார வந்து அசெம்பிள் பண்ணி, அவங்க வந்து ரெடி டூ டிரைவ் கார்ஸ் மாரி மாத்தி அத வந்து டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நெறைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அ 2008ல எலக்ட்ரிக் கார். எப்படி பண்ணியிருக்காங்க? என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. பட் எல்லா விதமான வெஹிக்கிள்ஸும் வந்து இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியான கார்ஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு லெவலுக்கு அப்புறமா பார்த்தா, எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். நம்மளுக்குங்கிறத விட. ஸோ மாருதி சுசுகி இவங்களோட கார்ஸ் இந்த மாருதி 800 இந்த மாரியான வெஹிக்கிள்ஸ் பார்த்துருக்கேன். பட் அது இல்லாம நெறைய பிராண்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது. ஜேசிபியும் மினி சைஸ்லயெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து உள்ள வச்சிருந்தாங்க. இதுவுமே பார்க்கறக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியரா இருந்திருக்கும்னு. பட் இது ஒர்த்தா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இந்த வழியா டிராவல் பண்றீங்கனாலும் சரி, இல்ல இந்த மாரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நெனச்சீங்கனாலும் சரி, கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.